அண்ணங்களோட சேர்ந்து பல்லவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பல்லவனுக்கு எல்லா உண்மையும் தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ ஏற்கனவே இந்த வீட்டோட எனக்கு பிடிப்பு இல்லாம இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லவன் ஃபீல் பண்றாங்க. சொந்த அண்ணனே இல்லை, ஆனா அவங்கள அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம சேரன் அண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மனசுலேயே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு கடற்கரை கிட்ட போயிட்டு உட்காந்து எங்க அம்மா யாரு, அப்போ என்னை எதுக்காக இப்படி விட்டுட்டு போனாங்க, இப்போ எங்க இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல்லவன் இப்போ எல்லாருமே தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சேரனும் ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. நீலாவும் அழுதுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா பல்லவன் எங்கேயுமே போயிருக்க மாட்டான், திரும்பி வந்துருவான், நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் பல்லவன் வர மாதிரி தெரியல. சோழன் விடாம போய் தேடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அங்க பார்த்தா கடற்கரையில உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க, எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணா அந்த வீட்டில் வர்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது, அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசாதடா பல்லவா, நீ இல்லாமல் எப்படா நாங்கள் இருக்க போகிறோம், முதல்ல இந்த மாதிரி பேசுறது நீ நிறுத்து, முதல்ல இந்த மாதிரி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. பல்லவன் மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமாக வழக்கம் போல் ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படியே கொண்டுட்டு போனால் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்குது. சரி பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.